ராமச்சந்திரா, நீ நிதி கொடுக்க வேண்டாம், உன் முகத்தை கொண்டு வந்து காட்டு, நான் பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை அள்ளுவேன் சொன்னார்ல. அப்ப எம்ஜிஆர் என்பவர் மூலம் ரசிகர்களாக வருபவர்களை வைத்துத்தான், அவருடைய திரைப்படங்கள் மூலம் வரக்கூடிய கருத்துக்களில் ஈர்க்கப்பட்டு வரக்கூடியவர்களை நம்பித்தான் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வருவேன் என்பதான பொருள். திமுகவுடைய தொடக்கமே இப்படித்தான். ரசிகத்தன்மை என்று நீங்கள் இன்றைக்கு முத்திரை குத்தக்கூடிய, அணில் குஞ்சுகள் என்று அவமானப்படுத்தக்கூடிய, தற்கூரிகள் என்று நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த கூட்டத்தை நம்பித்தான் வந்திருக்கீங்க. அதனால சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், அண்ணா திரைப்படத்துக்கு எழுதுவது, நாடகத்தில் நடிப்பது, கலைஞர் திரைப்படத்துக்கு எழுதுவது, அதற்கு பிறகு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரே ரத்தம் என்ற படத்தில் நடிப்பது, அதே மட்டுமில்லாமல் குறிஞ்சி மலர் என்ற நாடகத்தில் நடிப்பது, அதற்கு மட்டுமல்லாமல் அவருடைய மகன் உதயநிதியும் சினிமாக்களில் சந்தானத்துடன் சேர்ந்து நடிப்பது, அதற்கு பிறகு அதே குடும்பத்தில் மூகா முத்துவை கொண்டு வந்து கலைஞர் எம்ஜிஆருக்கே போட்டியாக கொண்டு வர முடியுமா என்று நிறுத்துவது, அதற்கு பிறகு வரும் அருள்நிதி படங்களில் நடிப்பது. எல்லாரும் சினிமால நடிப்போம், ஆனா நாங்க மாற்றத்தை கொண்டு வர மாட்டோம், ஊழல் பிடிச்ச ஒரு அரசாங்கத்தை நடத்துவோம், நாங்க எல்லாத்தையும் சாதி மதத்தை எல்லாம் தவறாக பயன்படுத்துவோம், எங்களுடைய சொத்துக்களை மட்டும் சேர்த்துக்குவோம் என்ற விஷயங்களை பார்த்து வெடித்து போய் வெறுத்து போய் ஆத்திரப்பட்டு வந்திருக்கக்கூடிய அந்த இளைஞர் கூட்டம் தான் விஜயை கையில் எடுத்துக்கொண்டு வருவதன் மூலம் அவர்கள் தேர்தல் பாதைக்கு வந்திருக்கிறார்கள்.